சென்னை கொளத்தூரில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய முதல்வர் கல்வி சோலையின் மாலை நேர சிறப்பு வகுப்பு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது குறித்து எமது செய்தியாளர் ரேவதி வழங்கிட கேட்கலாம். ரேவதி, வணக்கம். விரிவான விவரங்கள். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். முதல் நிகழ்ச்சியாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜமாலியா லேன் திட்டப்பகுதியில் 23.4 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த 130 குடியிருப்பு இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிறார். இந்த திறப்பு விழாவில் குடியிருப்புதாரர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிய பின் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அதாவது அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பொறுத்தவரை சிறு குறு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், அது மட்டுமின்றி பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், வடசென்னை மக்களவை தொகுதி உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் கூட பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரை வரவேற்பதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வழி நெடுகிலும் காத்திருந்து கைகளில் கொடிகளையும் பலூன்களையும் ஏந்தி அவர்களை வரவேற்றிருந்தார். அது மட்டுமின்றி மேலதாளங்களுடன் இந்த வரவேற்பு நடைபெற்ற நிலையில் பெண்கள் தேங்க்யூ அப்பா என்ற வாசகங்கள் அடங்கிய ஒளி விளக்குகளையும் கையில் ஏந்தி அவரை வரவேற்றிருந்தனர். தற்பொழுது இந்த வீட்டு வசதித்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதிகளின் கல்வெட்டை திறந்து வைத்து இந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களையும் பார்வையிட்ட பின் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தற்பொழுது தொடங்கக்கூடிய நிலையில் நிகழ்ச்சியில் குடியிருப்புதாரர்களுக்கு அந்த ஆணைகளை வழங்கிய பின் நலத்திட்ட உதவிகளையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், குறிப்பாக பங்கர்கார்டன் தொகுதியில் பள்ளி சார்ந்த நிகழ்ச்சி, பேப்பர் மில் சாலையில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய படிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது இந்த முதல் கட்டமாக இந்த விழா நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் இந்த கட்டிடமானது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று தற்பொழுது இந்த பணிகள் முடிவடைந்திருக்கின்றன. இந்த பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைய தினம் சட்டமன்ற நிகழ்வுகள் முடிந்த பின்னராக தற்பொழுது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, தாமோ அன்பரசன் உள்ளிட்டவர்களும் மேயர், துணை மேயர், வடசென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான செயல்பாடுகள் இங்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சிகளில் அமர்ந்து இந்த செயல்பாடுகளை கவனித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் சென்னை கொளத்தூர் ஜமாலியா லேன் திட்டப்பகுதியில் சிதறமடைந்த 128 குடியிருப்புகளை அகற்றி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.